ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ராசி பலன் பார்க்குறீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க, ஆனால் பணம் மட்டும் இன்னும் என் அட்ரஸை தேடி வரமாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில பேருக்கு தூக்கத்தில் கூட பணம் பணம் தான் கனவு வருங்க. ஆனால் நிஜத்தில் பர்ஸை திறந்தா சில்லறை சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜிக் கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய தாந்திரிக முறை தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். அதுதான் பச்சை ஏலக்காய். என்னது ஏலக்காயா? இது பாயாசத்துக்கு போடுறதாச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா பச்சை ஏலக்காய் என்பது புதன் பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரியது. சுக்கிரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நம்ம லைஃப்ல லக்ஸரியையும் பணத்தையும் கொண்டு வர்றவரு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒரு சுத்தமான துணியில 3 ஏலக்காயை வச்சுக்கோங்க. மனசுல மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு உங்க பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதை அப்படியே முடிஞ்சு தலையணைக்கு அடியில வச்சு நிம்மதியா தூங்குங்க. இப்ப நீங்க கேக்குறது புரியுது. என்னம்மா ஏலக்காயை வச்சுட்டு தூங்குனா அடுத்த நாள் காலையில வாசல்ல ஏடிஎம் மிஷின் வந்து நிக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் உடனே நிக்காதுங்க. ஆனா இந்த ஏலக்காயோட வாசனை உங்க மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க. தூக்கத்துல வர்ற கெட்ட கனவு, நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் ஓடி போயிடும். மனசு தெளிவா இருந்தாலே எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு புது புது ஐடியாக்கள் உங்க மண்டையில உதிக்குங்க. அப்புறம் என்னங்க, நீங்க தான் அடுத்த கோடீஸ்வரருங்க. பரிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு ரொம்பவே முக்கியம் மக்களே. தலையணைக்கு அடியில ஏலக்காயை வச்சுட்டு மதியம் 12 மணி வரைக்கும் தூங்கினா பணம் வராது, பசிதான் வரும். அதனால உழைப்போட இந்த சின்ன ஆன்மீக நம்பிக்கையையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கட்டும். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.